சென்னை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையிடம் இருந்து ஆவணங்களை பெற்ற என்ஐஏ அதிகாரிகள் தடை செய்யப்பட்ட அமைப்பு தொடர்பான வழக்கு குறித்து தற்பொழுது இந்த ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அன்பரசன் இணைப்பில் இருக்கிறார். அன்பரசன், உலக நாடுகளால் தடை செய்யப்பட்ட அமைப்பு தொடர்பாக சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீஸ் பதிந்த வழக்கு என்ஐஏக்கு தற்பொழுது மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. என்ன காரணம் தற்பொழுது என்ஐஏக்கு மாற்றம் செய்யப்பட? உலக நாடுகளால் தடை செய்யப்பட்ட ஹிஸ்புத் தஹ்ரீர் அமைப்பு தொடர்பாக சென்னை மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீஸ் பதிந்த வழக்கானது தற்போது என்ஐஏவுக்கு மாற்றப்பட்டு அதன் ஆவணங்களானது தற்போது என்ஐஏ அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த மே மாதம் ராயப்பேட்டையில் ஹிஸ்புத் தஹ்ரீர் அமைப்புக்கு ஆட்கள் சேர்த்ததாக உபா சட்டத்தில் 6 நபர்களை சென்னை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். இந்த மே மாதம் கைது செய்யப்பட்டதில் டாக்டர் ஹமீது ஹுசேன், அவரது தந்தை மன்சூர், சகோதரர் அப்துல் ரஹ்மான், அவரது நண்பர்களான முகமது மாரிஸ், காதர் நவாஸ் ஷெரீப், முகமது அலி உமாரி ஆகிய 6 நபர்களை சென்னை மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீசார் பயங்கரவாத செயல்கள் தடை சட்டத்தின் கீழ் கைது செய்தார்கள். குறிப்பாக இந்த 6 நபர்களும் உலக நாடுகளால் தடை செய்யப்பட்ட ஹிஸ்புத் தஹ்ரீர் அமைப்புக்கு சென்னையில் இருந்து கொண்டு ஆட்களை சேர்த்து வருவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த 6 நபர்கள் கைது செய்தனர். இந்த வழக்கு தொடர்பாக அனைத்து ஆவணங்களையும் தமிழக அரசுக்கு அனுப்பி வைத்திருந்தது. இந்த வழக்கில் தற்போது என்ஐஏ அதிகாரிகள் மேலும் ஒரு வழக்கு பதிவு செய்து இந்த வழக்கை கையில் எடுத்தனர். இந்த நிலையில் தான் தற்போது இந்த வழக்கானது என்ஐஏவுக்கு மாற்றம் செய்யப்பட்டு தற்போது இந்த வழக்கின் அனைத்து ஆவணங்களையும் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசாரிடமிருந்து தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள், குறிப்பாக இந்த வழக்கு தொடர்பாக கடந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதி ஹிஸ்புத் தஹ்ரீர் அமைப்பு தொடர்பாக என்ஐஏ அதிகாரிகள் சென்னை, புதுக்கோட்டை, தஞ்சை, திருச்சி உள்ளிட்ட 12 இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனை நடத்தி தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த அப்துல் ரஹ்மான் மற்றும் முஜிபுர் ரஹ்மான் அல்தம் சாஹிப் ஆகிய இருவரை கைது செய்த நிலையில் தற்போது ஏற்கனவே கைது செய்யப்பட்ட மத்திய குற்றப்பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்ட 6 நபர்கள் குறித்தான விசாரணையை தற்போது தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த வழக்கு ஆவணங்கள் அனைத்துமே மத்திய குற்றப்பிரிவு போலீசாரிடமிருந்து தற்போது தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் பெற்றிருக்கிறார்கள். அன்பரசன், இந்த வழக்கு குறித்து என்ஐஏ அதிகாரிகள் மேலும் ஒரு வழக்கு பதிவு செய்துள்ளதாக சொன்னீங்க. அந்த வழக்கு குறித்து ஏதேனும் விவரங்கள் உள்ளதா? நிச்சயமாக கடந்த மே மாதம் ராயப்பேட்டையைச் சேர்ந்த டாக்டர் ஹமீது ஹுசேன், அவரது தந்தை மன்சூர், சகோதரர் அப்துல் ரஹ்மான், அவர்களது நண்பர்களான முகமது மாரிஸ், காதர் நவாஸ் ஷெரீப், முகமது அலி உமாரி ஆகிய 6 நபர்கள் கைது செய்யப்பட்டனர். குறிப்பாக இந்த 6 நபர்களையும் சென்னை மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீசார் கைது செய்திருந்தனர். பல்வேறு நாடுகளில் தடை செய்யப்பட்ட அமைப்பான ஹிஸ்புத் தஹ்ரீர் என்ற அமைப்பிற்கு யூடியூப் மூலமாக பிரச்சாரங்கள் செய்து அதன் மூலம் கூட்டங்கள் நடத்தியும் பல்வேறு நாடுகளில் மறைமுகமாக செயல்படுத்தி வந்த அந்த அமைப்பிற்கு தமிழகத்திலிருந்து இந்த 6 நபர்களும் ஆட்கள் சேர்த்ததாகவும், அதே போன்று இந்த 6 நபர்களுக்கு பின்னணியில் பல்வேறு நபர்கள் இருந்ததாகவும் சைபர் கிரைம் போலீசார் கண்டுபிடித்தனர். இதன் தொடர்ச்சியாகத்தான் 6 நபர்களும் கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் தான் என்ஐஏ அதிகாரிகள் கடந்த ஜூன் மாதம் இந்த ஹிஸ்புத் தஹ்ரீர் அமைப்பு தொடர்பாக கடந்த ஜூன் மாதம் தமிழகம் முழுவதும் 12 இடங்களில் சோதனை நடத்தி அதில் 2 நபர்களை, தஞ்சாவூரை சேர்ந்த 2 நபர்களை கைது செய்திருந்தார்கள். மேலும் மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீசாரால் கைது செய்யப்பட்ட இந்த 6 நபர்களையும் விசாரணை நிலையத்திற்குள் கொண்டு வருவதற்காக மேலும் ஒரு வழக்கை என்ஐஏ அதிகாரிகள் பதிவு செய்து தற்போது இந்த வழக்கானது தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகளுக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாகத்தான் தற்போது மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் அலுவலகத்திலிருந்து இந்த வழக்கு குறித்த அனைத்து ஆவணங்களையும் தற்போது என்ஐஏ அதிகாரிகள் பெற்றிருக்கிறார்கள். நிச்சயமாக அன்பரசன், உபா சட்டத்தில் 6 நபர்களை சென்னை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்துள்ளனர். தற்பொழுது இந்த சம்பவம் தொடர்பாக என்ஐஏ வழக்கும் பதிவு செய்துள்ளது. உங்களுடைய தகவலுக்கும் நன்றி.